நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சரி பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப நான் இங்கிருந்து கிளம்புறேன். சரியா? இவர் பெரிய சூழ்ச்சிக்காரர், கவனமா பாத்துக்கங்க. அப்புறம் நாளைக்கு அரசவை நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவரை விடுதலை செஞ்சா போதும். அப்பதான் விஜயநகரத்து மக்கள் இவர் உயிரை இவரோட உடல்ல இருந்து அனுப்பி வைப்பாங்க. இவளுக்கு அரசவையில நடந்த விஷயம், நடக்க போற விஷயம் எல்லாமே எப்படி தெளிவா தெரிஞ்சிருக்கு. இவ யாருன்னு தெரியலையே. பாஸ்கர், இத பத்தி எல்லாம் அப்புறமா யோசி. முதல்ல இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்றத பத்தி யோசி. தாயே, என்னோட பாஸ்கர் மேல உங்களோட கருணை பார்வை எப்பவுமே இருக்கணும். அவனை நீங்க தான் காப்பாத்தணும் தாயே. போது நிறுத்து. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு நீ எவ்வளவு தீனி போடுவ? காலையில இருந்து 5 தடவை போட்டுட்ட. அப்புறம் வயிறு தான் கெட்டு போகும். நீ என்னலாமோ கெட்டு போச்சு. நீங்க வயித்தை பத்தி கவலைப்படுறீங்களா? அமைதியா இருக்காந்தா. சாரதா தேவி கிட்ட எப்படியாவது சொல்லி ஆகணும். அவங்களோட கணவர் இப்ப கணவரா இல்ல, மனுஷனா இல்ல, சேவல் ஆயிட்டாருன்னு சொல்லணும். இல்ல, எனக்கு சொல்ற அளவுக்கு துணிச்சல் இல்லப்பா. அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா துணிச்சல் தேவைப்படுது. ஐயோ ஈஸ்வரா, நீ துணிச்சல்னு சொல்லி இப்ப விடிஞ்சே போயிருச்சு. எப்படியோ இதை சொல்லிதானே ஆகணும். சரிங்க ஐயா, முதல்ல நம்ம பாஸ்கர் கிட்ட சொல்லலாம். அவனால மட்டும்தான் சாரதாமாவை சமாளிக்க முடியும். சரி வா. சூரியன் உதயம் ஆயிடுச்சு, ஆனா பாஸ்கர் இன்னும் வீட்டுக்கு வரலையே. ஐயோ தேவி தாயே, நீதான் அவனுக்கு துணையா இருக்கணும். அவனை பத்திரமா எப்படியாச்சும் வீட்டுக்கு வர வச்சுடு. சாரதா அம்மாவை இப்ப எப்படி சமாளிக்கிறது? கவலைப்படாதமா, எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சுதானே ஆகணும். வா. பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயாவா? சரி சாரதாம்மா, முதல்ல பாஸ்கர் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. என்னது, பாஸ்கர் ஓட்டு மேல இருக்கானா? வெங்கடேஸ்வரா! ஐயோ, பாஸ்கர் மாளிகைக்கு போயிருக்கான். ஏதோ முக்கியமான விஷயமா? அது சரி, பாஸ்கர் முக்கியமான விஷயமா மாளிகைக்கு போயிருக்கானா? அப்படியா? சரி நீ சொல்லு, பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா எங்க? அவரு நல்லா இருக்காரா? பண்டிதர் ராமகிருஷ்ணன் நல்லா இருக்காரு. நிம்மதியா தீவனம் சாப்பிடுறாரு. சாரதாமா, அவரு நல்லா இருக்காரு. என்ன கொஞ்சமா வடிவம் தான் மாறி போயிடுச்சு. பெருசாலாம் ஒண்ணும் மாறல. இப்பவும் அவருக்கு 2 காது இருக்கு, 2 கண்ணு இருக்கு, 1 மூக்கு இருக்கு, 2 காது இருக்கு. என்ன பாவம், 2 கைதான் இல்ல. அவரோட கை இருக்குல்ல, அதுதான் ரெக்கையா மாறிடுச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இவ்வளவு பெருசா இருந்தார்ல, இப்ப இவ்வளவு சின்னதாயிட்டாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணரா இல்ல, சேவல் ராமகிருஷ்ணர் ஆயிட்டாரு. இத புடிமா, புடி. இங்க பாருங்க, இது இங்க இருந்து வெளியில போறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அப்பா மாதிரியே திட்டம் போடலாம், மூச்சை நிப்பாட்டிடலாம். இங்க பாருங்கண்ணே, நான் கண்டிப்பா சாக போறேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனா எந்த ஒரு மனுஷனும் நிறைவேறாத ஆசைகளை மனசுலயே வச்சுக்கிட்டு இறந்து போயிட்டாருன்னா அவருடைய ஆத்மா அலைஞ்சு தெரியுமா? என் கடைசி ஆசை ஒண்ணுதான், நான் ஒரே ஒரு தடவை என் குடும்பத்தை பார்க்கணுமே. தயவு செஞ்சு என் கட்டாவத்து விடுங்க, இல்லைன்னா நான் பேயா மாதிரி உங்க எல்லாரையும் நான் பயமுறுத்துவேன். எனக்கு மூச்சு முட்டுது, சுவாசிக்க முடியல. என்னாச்சு இருக்கு? என்னாச்சு இருக்கு? இப்படி சொல்றாங்க நினைக்கிறேன். தாயே காப்பாத்துமா. இவரோட மூச்சு நின்னு போச்சுன்னு நினைக்கிறேன்.
அச்சச்சோ அண்ணே, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கிறேன். சாகிறதுக்கு முன்னாடி நீ என்ன கொன்னுடுவியா? போகும்போதே தலைவி எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க, மூச்சை நிறுத்துறதுல நீங்க வல்லவராமே, வீணா முயற்சிக்காதீங்க. அரசவை நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் உங்களை விடுதலை செய்வேன் பண்டிதரே. அச்சச்சோ, அப்பா மூச்சு நிறுத்துற கலை கூட இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கே. என் ராஜதந்திரம் எல்லாம் வீணாயிடுச்சே. இப்ப என்ன பண்றது? இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? இந்தாங்க சாரதா தேவி, உங்க சேவலை பிடிங்க. இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரை பிடிங்க. பார்த்து பத்திரமா. அம்மா தாயே மகாகாளி இப்படி ஆயிடுச்சு. என்னோட மகனை அந்த பிசாசு கோழி ஆக்கிடுச்சு. இது பண்டிதர் ராமகிருஷ்ணரோட கடைசி அடையாளம். கொடுங்க, இத நான் வச்சுக்கிறேங்க. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இங்க பாருமா, இங்க பாரு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்படி பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்க மடியில உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க கவலையா இருக்கு. அதை விட ரொம்ப கவலையான விஷயம் என்ன தெரியுமா? ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ணர் என்கிட்ட இளமை திரும்புற மூலிகையை பத்தி சொல்ல நினைச்சா கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சேவல் ஆயிட்டாரு. சேவலோட பாஷை எனக்கு தெரியாது. சேவல் அது பாட்டுக்கு கொக்கர 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 கோங்க. நான் அதை சரியா புரிஞ்சுக்காம போயிட்டேன்னா இல்லையா? ஐயோ, இறங்கிட்டாரு பண்டித ராமகிருஷ்ணர், இறங்கிட்டாரு. ஐயோ, எங்கே ஓடுறாரு பண்டித ராமகிருஷ்ணரே? இவரு திருந்தவே இல்ல. மனுஷனா இருந்தவரு இப்ப சேவல் ஆயிட்டாரு. ஆனா பண்ற சேட்டையெல்லாம் இன்னும் குறையவே இல்ல. போங்க, போய் பிடிங்க. பிடிச்சிடலாம். புடிச்சிட்டாங்க. எனக்கு இப்ப ஒண்ணுதான் புரிய மாட்டேங்குது. ராமகிருஷ்ணர் ஐயா எங்க போக நினைச்சிருப்பாரு? ஆஹா, அரசவைக்கா? இல்ல, எனக்கு தோணுனதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா. என்ன உனக்கு புரிய மாட்டேங்குது? நல்ல கவனமா பாரு, அதுக்கு உள்ளதான் இருக்குது. அட அப்பா, நான் நல்லாவே பார்த்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இளவரசனே, பதில் இதுக்குள்ளதான் இருக்குது. கண்டுபிடிக்க முயற்சி பண்ண, நல்லா முயற்சி பண்ண. மகாராஜா, நீங்க என்ன பண்றீங்க? மகாராணி, நீங்க வந்துட்டீங்களா? முயற்சி. இளவரசி கேட்ட புதிருக்கான பதிலை தேடுற முயற்சி. நீர் நிரம்பிய பானை, ஆனா அது மேல தொங்குது. நீங்களும் யோசிங்க மகாராணி, நல்லா யோசிங்க. இதுக்கான பதில் என்னவா இருக்கும்? மகாராஜா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. அவசியம் இல்லையா? மகாராணி, நான் விஜயநகரத்தோட மகாராஜா, எனக்கு பதில் தெரிஞ்சாகணும்ல. அப்பா, நானும் இளவரசன், எனக்கும் அது தெரிஞ்சாகணும். சிறப்பு, மிகச்சிறப்பு. யோசி. மகாராஜா, நமக்கு ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. நாம இப்ப அரசவைக்கு போய் ஆகணும். அதனால நீங்க இதெல்லாம் விட்டுட்டு உடனே அரசவைக்கு வாங்க மகாராஜா. எல்லாரும் நமக்காக காத்திருக்கிறாங்க. இளவரசனே, நீ இங்கேயே இரு. மகாராணி, நாம உடனே இங்க இருந்து கிளம்பலாம். போலாம் வாங்க. மணி அவர்களே, என்கிட்ட இப்ப அதிகாரம் இருந்துச்சுன்னா அந்த கிழவன் தத்தாச்சாரியனை இதே நெருப்புல போட்டு நான் எரிச்சிருப்பேன், தெரியுமா? நான் நினைச்சதை நீங்க சொல்லிட்டீங்க தனி அவர்களே. நம்ம 2 பேர் வாழ்க்கையோட மிகப்பெரிய எதிரி தான் இந்த கிழவன் தத்தாச்சாரியன். ஆமா, யாரோட உருவ பொம்மையை எரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த பொம்மையா குருஜி? இந்த பொம்மை அந்த ராஜா ஜாம்பந்த் இருக்கார்ல, அவரோட உருவ பொம்மை தான் இது. ஆமா, உண்மைதான் குருஜி. இந்த உருவ பொம்மை நம்ம விஜயநகரத்தோட மிகப்பெரிய எதிரியோடது. அதனாலதான் நாங்க இதை எரிச்சிட்டோம். மணி அவர்களே, நம்ம குருஜி அவரையே உத்து பாக்குறாரு.
பார்க்கறதுக்கு இது என்னோட உருவ பொம்மை மாதிரியே இருக்கு. ஒருவேளை இந்த 2 முட்டாளுங்களும் ஏன் உருவ பொம்மையை எரிக்கிறாங்களோ? இவங்க 2 பேரையும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா முதல்ல அந்த புதிருக்கான பதிலை கண்டுபிடிக்கணும். அப்பதான் இளவரசி கையால பரிசு வாங்க முடியும். அட, இதுக்கப்புறம் எப்பவும் உங்க 2 பேரையும் அடிக்கவோ இல்ல திட்டவோ கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். ஆனா ஒரு நிபந்தனை. இளவரசி கேட்ட அந்த சின்ன புதிருக்கான பதில நீங்க கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்படி சொன்னா உங்களை எப்பவும் திட்டவே மாட்டேன். உண்மையாவா? உண்மைதான். சத்தியமாவா சொல்றீங்க? சத்தியமாப்பா. இப்பவே யோசிக்கிறோம். சரி, யோசிங்க. பதில் கிடைச்சிருச்சு. பதிலை இந்த முட்டாள் கிழவன் கிட்ட சொல்லிடுவனா? நான் அந்த அளவுக்கு முட்டாளா என்ன? பதில உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. பதில நான் தான் சொல்லுவேன். ஆனா அதை அரசவையில மட்டும்தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வெற்றியாளராகி அந்த பரிசை நானே வாங்கிப்பேன். என்ன பதில் கிடைச்சிருச்சா? இல்ல. நீங்க 2 பேரும் எதுக்குமே லாயக்கில்ல. முட்டாளுங்களா, அடி முட்டாளுங்களா. நல்லா கவனமா கேளுங்க. அந்த புதிருக்கான பதில நீங்க கண்டுபிடிச்சு சொல்லலன்னா அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கும் கொடுக்க போற தண்டனையை நீங்க வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டீங்க. இன்னைக்கு உனக்கு இளவரசி கையால தண்டனைய வாங்கி தர போறேன். இளவரசி கிட்ட சொல்லி இந்த கிழவனை எப்படியாவது என்னோட சேவகனாக்கிப்பேன். என்ன 2 பேரும் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உள்ள போங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இவ்வளவு நேரமாகியும் வரவே இல்லையே. ஏன் சொல்லுங்க? அவர் எப்படி வருவாரு? இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தின உண்மையை மகாராஜா கிட்ட சொல்லிடலாமா? நான் இத சொன்னா இவர் நம்புவாரா இல்லையான்னு தெரியலையே. இன்னைக்கு நான் புதிருக்கான பதில சொல்லி நிச்சயமா பரிசை ஜெயிப்பேன். பரிச மட்டும் இல்ல, இளவரசி நாட்டோட ராஜகுரு பதவியையும் நான் அடைவேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏன் இன்னும் சபைக்கு வரலன்னு யாருக்காவது தெரியுமா? மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்கள் மிகவும் மரியாதைக்குரிய நபர். அது எங்களுக்கு தெரியும். மேல சொல்லுங்க. அவர் அவரோட உயிரை கூட விடுவாரு. ஆனா அவருடைய மரியாதைக்கு இழுக்கு வர விட மாட்டாரு. நீங்க சொல்ல வரதோட அர்த்தம் என்ன மந்திரியாரே? நான் சொல்ல வர்றது இதுதான் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்க வராததுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அவரால அந்த புதிருக்கான விடைய கண்டுபிடிக்க முடியல. உங்க முகத்துல எப்படி முழிக்கிறதுங்கிற எண்ணத்துல அவர் நாட்டை விட்டே தப்பிச்சு ஓடிட்டாரு. நாட்டை விட்டெல்லாம் போகல. சேவலாயிட்டாரியா, சேவலாயிட்டாரு. கவனிக்கவும், இளவரசி தேவயானி வந்து கொண்டிருக்கிறார். அது சரி, இளவரசி தேவயானி வந்துட்டாங்களா? இவங்களுக்கு திறமையும் இருக்கு, அழகும் இருக்கு. வணக்கம் இளவரசி அவர்களே. மகாராஜாவும் இருக்காரு, மகாராணியும் இருக்காங்க, ராஜகுருவும் இருக்காரு, மந்திரி அவர்களும் இருக்காரு, எல்லா அரசவை உறுப்பினர்களும் இங்க இருக்காங்க. ஆனா யார் கையில விஜயநகரத்தோட எதிர்காலம் இருக்கோ அவர் மட்டும் இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணர். அவர் எங்க மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்கள் எங்கன்னு கேட்டேன். ஏன் யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இளவரசி அவர்களே, நிச்சயமா பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கணும். இல்லன்னா இந்நேரம் இங்க வந்திருப்பாரே.
அவர் சீக்கிரமா இங்க வந்துருவாரு. மகாராஜா, அதோ அத பாத்தீங்கல்ல? எப்படி அங்க நேரம் முடிய போகுதோ அதே மாதிரி விஜயநகரத்தோட எதிர்காலமும் இருள சூழ போகுது. நேரம் முடியறதுக்குள்ள ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்க வரலன்னா விஜயநகரத்துடைய எதிர்காலம் உங்க கையில இருந்து நழுவிடும். என்ன பண்றது? நேரம் இப்ப வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் சேவல் ஆயிட்டாருங்கிற விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான். ஆமா குருஜி, சீக்கிரம் சொல்லுங்க. இவங்க என்ன பண்ண போறாங்க? கேட்ட குரல் மாதிரியே இருக்கே. சேவல் ராமா இங்க எப்படி வந்தாரு? பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! வாய்ப்பே இல்ல. இவரால எப்படி அங்கிருந்து தப்பிச்சு வர முடிஞ்சது? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சேவல் ராமகிருஷ்ணரா இருந்த நீங்க எப்படி மாறினீங்க? அளவுக்கு அதிகமா எதையாவது குடிச்சிட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் பதில் சொல்ல விடுங்க. மன்னிக்கணும் மகாராஜா, தாமதமா வந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன பண்றது, எப்ப பார்த்தாலும் என்னால சரியான நேரத்துக்கு மட்டும் வரவே முடிய மாட்டேங்குது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களை வரவேற்கிறேன். மன்னிச்சிடுங்க இளவரசி. எனக்கு மன்னிப்பெல்லாம் தேவையில்லை, எனக்கு பதில் தான் தேவை. என்னுடைய புதிருக்கான பதில் உங்களுக்கு தெரியுமா பண்டிதர் ராமகிருஷ்ணரே? சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, இளவரசியோட புதிருக்கான பதில சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பதில சொல்லுங்க. சொல்ற மகாராஜா, இளவரசியோட புதிருக்கான பதில் துருவ நட்சத்திரம். பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, நான் உங்ககிட்ட ஒரு புதிர் கேட்டேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பதில சொல்லிருக்கீங்க. நீங்க சொன்ன பதில் மிக சரியான பதில். அற்புதம் பண்டிதர் அவர்களே, அற்புதம். அப்புறம் இளவரசி தேவயானி அவர்களே, இதுக்கான பதில் எனக்கும் தெரியும். அப்படியா? அப்புறம் ஏன் நீங்க பதில் சொல்லல? அது 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 வந்து
புதிர நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட தானே கேட்டீங்க. அப்ப அதுக்கான பதில் அவர் தானே சொல்லணும். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணர் பதில சொல்லிட்டாரு. அதுக்கான விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. என்னோட புதிருக்கான விடை துருவ நட்சத்திரம்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல குருவே, சொல்லுங்க. மொத்த சபையும் இந்த பதிலோட விளக்கத்தை கேட்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க 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 தத்தாச்சாரியரே, பதிலுக்கான விளக்கத்தை சொல்லுங்க. அது 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 துருவ நட்சத்திரம். அது துருவ நட்சத்திரம் வந்து பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, பதில் சொல்றதுக்கான வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதனால இந்த பதில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விளக்கத்தையும் நீங்களே சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, இதற்கான விளக்கத்தை நீங்களே சொல்லுங்க. இந்த விடை எப்படி சரியான பதிலாச்சுன்னு சொல்லுங்க. விளக்கத்தை சொல்லுங்க, நானும் கேட்க ஆவலா இருக்கேன். ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நானும் உங்க வாயால கேட்க ஆவலா இருக்கேன். என்னோட கேள்விக்கான பதில நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? கண்டிப்பா சொல்றேன் இளவரசி. உங்க புதிரோட முதல் வரி தந்தை மீது அன்பு நிறைந்தவன். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், திருவாளர் துரு நட்சத்திரம் ஆகிறதுக்கு முன்னாடி மனுஷனா இருந்தாரு. அவருடைய அப்பா மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாரு. இரண்டாவது வரி தூர தேசத்தில் வசிப்பவர், அதாவது அவரு தூரத்துல வானத்துல இருக்கிறாரு. மூணாவது வரி அழிவில்லாத நபர், அதாவது அவர் அழிவில்லாதவர். நாலாவது வரி வழி தவறி செல்பவர்களுக்கு வழிகாட்டுபவர், அதாவது துருவ நட்சத்திரத்தை பார்த்து நாம சரியான திசையை கண்டுபிடிப்போம். அது மூலமா யாரும் வழி தவறாம காப்பாற்றப்படுவாங்க. அப்புறம் புதிரோட கடைசி வரி வட திசையில் இதற்கான பதில் உள்ளது, அதாவது துருவ நட்சத்திரம் எப்பவுமே வட திசையில தான் இருக்கும். மிக சிறப்பு பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க புதிருக்கான பதில சொல்லிட்டீங்க. ஆனா இந்த புதிருக்கான விளக்கம் எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்லுங்க. நான் வட திசையில இருக்கிற அந்த பாழடைஞ்ச இடத்துக்கு போனப்ப எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. தந்தை மீது அன்பு கொண்ட ஒரு மகன் தந்தையை தேடி வந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கதான் எனக்கு இந்த எண்ணம் வந்துச்சு. அதாவது துருவம் தந்தை மீது அளவில்லா பாசம் கொண்டவர். அப்புறம் இந்த கதையை பத்தி யோசிச்சப்ப துருவ நட்சத்திரம் விடையா கிடைச்சது. தந்தை மீது அளவில்லா பாசம். இப்படிதான் ஒரு பையன் அவன் அப்பா மீது அளவில்லா பாசம் வச்சிருந்தான். அந்த பையனோட கதைய சொல்லி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு என்ன தெரியும், அந்த கதையை கேட்டு பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த புதிருக்கான விடையை கண்டுபிடிப்பாருன்னு நினைச்சா பார்த்தேன். அற்புதம், அருமை பண்டிதர் ராமகிருஷ்ணரே. பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். அது சரி பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எதுக்காக அந்த இடத்துக்கு போனீங்க? எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். அந்த பாழடைஞ்ச இடம் சபிக்கப்பட்டது. அப்புறம் ஏன் நீங்க அங்க போனீங்க? இல்ல மகாராஜா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் அந்த பாழடைஞ்ச இடத்துக்குள்ள போனப்ப அங்க நிறைய பேரு இரும்பு வேலை செய்யறத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வீரர்கள் என்ன கைது பண்ணிட்டாங்க. கைதா? உங்களை கைது பண்ணிட்டாங்களா? ஆனா அங்க வீரர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? இல்ல 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 பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நீங்க இதை வச்சு புது கதையை உருவாக்குறீங்களோன்னு தோணுது. என்ன மணி அவர்களே? சரியா சொன்னீங்க தனி அவர்களே. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, அந்த பாழடைஞ்ச இடத்துக்குள்ள வீரர்கள் எப்படி வந்தாங்க? சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசினா எப்படி? வாய முடுறீங்களா? அதை தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். குறுக்க நீங்க பாட்டுக்கு ஏன் பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மன்னிக்கணும் மன்னிக்கணும் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, உங்களை எதுக்காக அவங்க கைது செஞ்சாங்க? பதில் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அந்த பாழடைஞ்ச இடத்தோட ரகசியம் தெரிஞ்சு போயிடுச்சு மகாராஜா. அவங்க ஆயுதங்கள் செஞ்சதையும் நான் பார்த்துட்டேனே. ஆயுதங்களா? அந்த பாழடைஞ்ச குகையிலையா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கு அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. அந்த இடத்துக்குள்ள வேற என்னெல்லாம் நடக்குது? நான் அந்த பாழடைஞ்ச இடத்துக்குள்ள போனப்ப சரி பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கு
சொல்லுங்க, அங்கிருந்து எப்படி நீங்க தப்பிச்சு வந்தீங்க? நான் சொல்றேன் குருவே. மகாராஜா, அங்கிருந்து நான் சரியான நேரத்துக்கு நான் அரசவைக்கு போலன்னா பெரிய அசம்பாவிதம் ஆயிடுமே. விஜயநகரமே தோத்து போயிடுமே. இங்க இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? நெருப்பு புகை நிச்சயமா விஜயநகரத்தோட வீரர்களை இந்த இடத்துக்கு அழைச்சுக்கிட்டு வரும். புகையை பார்த்தா கண்டிப்பா வருவாங்க. நெருப்பை பார்த்து இவங்க கவனமும் செதறும். சரியா இவங்க இரும்பு அடிக்கிற நேரம் பார்த்து இந்த கண்ணாடியை உடைச்சாகணும். அப்பதான் இவங்களுக்கு சத்தம் கேட்காது. காப்பாத்துங்க! அச்சச்சோ, நெருப்பு பத்திக்கிச்சு. அங்க பாருங்க, நெருப்பு பத்திக்கிச்சு. காப்பாத்துங்க! நெருப்பு, சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு வா, சீக்கிரம். நெருப்பு அதிகமாயிடுச்சு. இதை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஓடுங்க. என் கட்டை அவுத்து விட்டுட்டு போங்க. என்னை விட்டுட்டு எங்கயா போறீங்க? காப்பாத்துங்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! சிறப்பு, மிகச் சிறப்பு பண்டிதர் ராமகிருஷ்ணரே. காரணம் இல்லாமையா மக்கள் உங்களுடைய அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் புகழ்ந்துட்டு இருக்காங்க? சரி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. பாழடைஞ்ச குகையில இருந்த வீரன் யாரு? அவன் எதுக்காக அந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்லுங்க. மகாராஜா, நான் உங்க கேள்விக்கான பதில் எல்லாம் சொல்லுவேன். ஆனா பதில கேட்டு நீங்க ஒருவேளை கோவப்படலாம். மகாராஜா, அந்த ஆயுத கிடங்குல விஜயநகரத்தை அழிக்கிறதுக்கான ஆயுதங்களை அங்க தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா மகாராஜா, விஜயநகரத்தையே தாக்க அங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த செயலை கண்டிப்பா ஒரு தேச துரோகி தான் செஞ்சிருக்கணும் மகாராஜா. அவன் விஜயநகரத்தையே அழிக்க நினைக்கிறான். நல்ல வேளையா மகாராஜா, நான் அங்கிருந்து ஓடி வரும்போது நம்ம வீரர்கள் அங்க வந்துட்டாங்க. நிச்சயமா நம்மளுடைய வீரர்கள் அந்த தேச துரோகிகளை கைது பண்ணிருப்பாங்க. நான் புதிருக்கான பதில சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். அதனாலதான் நாங்க நிக்காம இங்க நேரா ஓடி வந்துட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி, விஜயநகரத்துக்கு எதிராக சதி பண்ண யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உடனே மரண தண்டனை வழங்கப்படும். மந்திரியார் அவர்களே, மகாராஜா, அந்த பாழடைஞ்ச குகையில நடக்கிறத பத்தியும் அப்புறம் நம்ம வீரர்களை கைது பண்ணவங்கள பத்தியும் எல்லா தகவலையும் உடனே எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அவங்களுக்கு எதிரா உடனடியா நடவடிக்கை எடுத்தாகணும். நிச்சயமா மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, மகாராஜா, இன்னைக்கு நீங்க மறுபடியும் இளவரசியோட புதிருக்கு பதில சொல்லி இந்த விஜயநகரத்துக்கு பெருமையை சேர்த்துட்டீங்க. நிச்சயமா உங்க அறிவுத்திறமையால உங்க மரியாதையை மட்டும் இல்ல, இந்த விஜயநகரத்தையே காப்பாத்திருக்கீங்க. என்ன மன்னிக்கணும் இளவரசி அவர்களே, நீங்க ஒரு சின்ன புதிர் கேட்டீங்கல்ல, அதுக்கான பதில் எனக்கு தெரியும் இளவரசி அவர்களே, நான் சொல்றேன். இல்ல மணி அவர்களே, அதுக்கான பதில் எனக்கு தெரியும். எனக்கு தான் தெரியும் தனி அவர்களே. தண்ணி நிரம்பன ஒரு பானை, அது ரொம்ப உயரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. தண்ணி அப்படியே இனிப்பா இருக்கும், புளிப்புக்கு இடமே இல்ல. இதுக்கான பதில் ஊர் சந்தையில விக்கிற குளிர்பான பானை.
இந்த புதிருக்கான பதில நம்ம மகாமந்திரி இல்ல புதிருக்கான பதில சொல்ற முதல் உரிமை நம்மளுடைய அரசவையோட ராஜகுருவுக்கே உரித்தானது. என்ன குருவே, நீங்க பதில் சொல்லுங்க. ரொம்ப நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நீங்க இந்த பெரும் வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, புதிருக்கான விடைய நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதை நான் ஏன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னு தெரியுமா? நீங்க அதை சொல்லி உங்க திறமை மேல இருந்த சந்தேகத்தை போக்கணும்னு தான். ஆனா இப்ப நீங்களே உங்களுக்கு பதில் சொல்லி கொடுத்த நானே இங்க பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க பாருங்க. சரி, பரவாயில்ல மகாராஜா, மகாராணி, நான் இப்ப இங்க ஒத்துக்கிறேங்க. அதாவது நான் தான் இந்த புதிருக்கான பதில பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு கத்து கொடுத்தேன். சரி பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப உங்க திருவாயால இவங்க எல்லாருக்கும் அந்த புதிருக்கான பதில சொல்லி இவங்க எல்லாரோட ஆர்வத்துக்கும் தீனி போடுங்க. அப்படியா? நிச்சயமா குருவே. மகாராஜா, புதிருக்கான பதில் தேங்காய். தேங்காயா? ரொம்ப சரியான பதில சொல்லிருக்கீங்க. சரியான பதில சொல்றவங்களுக்கு 2000 தங்க நாணயங்களை கொடுக்கறதா முடிவு பண்ணிருந்தேன். என்னது, 2000 தங்க நாணயங்களா? ஆனா எனக்கு தெரியும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க இதை வாங்கிக்க மாட்டீங்கன்னு. ஏன் வாங்க மாட்டேன்? நான் கண்டிப்பா வாங்கிப்பேனே. ரொம்ப சரியா சொன்னீங்க இளவரசி தேவயானி அவர்களே. பண்டிதர் ராமகிருஷ்ணர் நிச்சயமா இதை ஏத்துக்க மாட்டாரு. இதுக்கான சரியான பதில சொல்லி கொடுத்த அந்த நபருக்கு தான் அதை கொடுப்பாரு. அதாவது எனக்கு. குரு எவ்வளவு பெரிய மகான் மகாராஜா. விடுகதைக்கான விடையை சொன்னப்பவே இவரு என்கிட்ட இத சொன்னாரு. இவரோட முக்கியமான ஆசை என்ன தெரியுமா? ஆதரவு இல்லாதவங்களுக்கு ஆசிரமம் அமைக்கணுமா. அதனால இதுல பரிசா கிடைக்கிற எல்லா செல்வத்தையும் தானமா கொடுத்துருவாரா. நான் எப்ப அப்படி சொன்னேன்? சொல்லுங்க, ராஜகுரு தத்தாச்சாரியர், ராஜகுரு தத்தாச்சாரியர், ராஜகுரு தத்தாச்சாரியர். இளவரசி அவர்களே, நீங்க உங்களோட அடுத்த புதிரை தயவு செஞ்சு சீக்கிரமா கேளுங்க. அப்படி என்ன அவசரம்? துன்பம்ங்கிற மழை நம்ம அனுமதிக்காகலாம் காத்திருக்காது. நான் விடுகதைய கேட்கறதுக்கு முன்னாடி இப்ப கொஞ்சம் ஓய்வெடுக்க விரும்புறேன். நிச்சயமா நிச்சயமா இளவரசி அவர்களே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுடைய புத்திசாலித்தனத்தால இன்னைக்கு நீங்க ஒரு புது ரசிகைய சம்பாதிச்சிருக்கீங்க. ஐயோ, பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா கிணத்துல குதிச்சிட்டாரா? ஆமா, உண்மைதான். விஜயநகரத்துக்கு எதிரா சதி திட்டம் தீட்டுனது நாங்க தான் அப்படின்ற உண்மையை நாங்க ஒத்துக்கிறோம். அந்த பாழடைஞ்ச இடத்துல நடந்த ஆயுத உருவாக்கத்துக்கு நாங்க தான் முழு காரணம். ஏன் நிறுத்திட்ட? மேல படி. மகாராஜா, நாங்கள் குற்றவாளிகள். உங்களுக்கு மட்டும் இல்ல, மொத்த விஜயநகரத்துக்குமே. உங்களை ஏறெடுத்து பாக்குற தைரியம் எங்களுக்கு இல்ல. அதனால நாங்களே எங்களோட உயிரை துறக்க போறோம். மந்திரியாரே, என்ன இது? கடிதம் தான். தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடி எழுதப்படுற கடிதம் தான். பல வருஷங்களா, பல நாட்களா, பல இரவுகளா விஜயநகரத்தோட ராஜ சிம்மாசனத்தை அடையணுங்கிற ஆசையில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன்னோட ஒரு சின்ன தப்புனால நான் இப்ப இதை இழக்க தயாரா இல்ல.
மகாராஜாவோட சந்தேக பார்வை நம்மள நோக்கி திரும்புறதுக்குள்ள அந்த சந்தேகத்தோட ஆணி வெறிய நான் அழிக்க நினைக்கிறேன். வேணாம். நீ கொடுத்து வச்சவ, அதனாலதான் உனக்கு உன்னோட உயிரை தியாகம் பண்ற வாய்ப்பை தர்றேன். மந்திரியாரே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இன்னும் எதுக்காகலாம் உனக்கு நான் மன்னிப்பு தர்றது? எதுக்காக உன்னை நான் மன்னிக்கணும்? பண்டிதர் ராமகிருஷ்ணன் அங்க கிடைச்சும் அவனை கொல்லாம விட்டதுக்கா? இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு நம்ம ரகசிய இடத்தை பத்தி தெரிய வந்ததுக்கு உன்னை மன்னிக்க சொல்றியா? இல்ல உன்கிட்ட இருந்து சுலபமா பண்டிதர் ராமகிருஷ்ணன் தப்பிச்சதுக்கு மன்னிக்கவா? இப்ப உன் உயிரை நீயே தியாகம் பண்றியா? இல்ல உன் உயிரை நான் எடுக்கவா? நீ பத்திரமா வந்துட்டியா மகனே? பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா, நீங்க கிணத்துல குதிச்சு சேவல்ல இருந்து மனுஷனா மறுபடியும் எப்படி மாறுனீங்க? இத பாத்தியா? நான் சேவல்ல இருந்து மனுஷனாகல, மனுஷன்ல இருந்து சேவலும் ஆகல. நான் மனுஷனா தான் இருந்தேன், மனுஷனா தான் இருப்பேன். ஆனா இந்த சேவல் அப்புறம் அந்த நகை எல்லாத்தையும் சொல்றேன். அந்த பாழடைஞ்ச இடத்தோட ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவருடைய ஆபரணங்களை கழட்டுங்க. ஆனா இனி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அப்புறம் காந்தா, உனக்கு தான் நான் நன்றி சொல்லி ஆகணும். அந்த பாழடைஞ்ச இடத்தை பத்தி நீதானே எனக்கு சொன்ன. நான் ஏன் கவலையா இருக்கேன்னா, இளவரசி 3வது புதிரை கேட்க கால அவகாசம் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். இப்ப அவங்க நல்லா யோசிச்சு ரொம்ப கடினமான புதிரை கேட்க போறாங்க. அதுக்கு நிச்சயமா பதிலே சொல்ல முடியாது. இப்ப என்ன புதிர் கேட்க போறாங்கன்னு தெரியலையே. மந்திரியாரே, என்ன தகவல்? நல்ல தகவல் தான் மந்திரியாரே. படை வீரர்கள் எல்லாம் நம்மளோட ஆட்களை கைது பண்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. சிறப்பு, மிகச்சிறப்பு. கிளம்பு, உன்னை நான் மன்னிச்சிட்டேன். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், எதிர்காலத்துல இப்படி ஒரு தப்பு பண்ணனா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், மரண தண்டனை. இப்ப எனக்கு ஒண்ணுதான் புரியவே மாட்டேங்குது. பண்டிதர் ராமகிருஷ்ணன் மாதிரி வேஷம் போட்ட இவனுக்கு எல்லா புதிருக்குமான சரியான பதில் எப்படி கிடைக்குது? மந்திரியார் அவர்களே, இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இந்த நபர் உண்மையிலேயே பண்டிதர் ராமகிருஷ்ணனா இருப்பானோ? மன்னிச்சிருங்க மந்திரியாரே. போய் இளவரசிய பாரு, அவங்கள பார்த்து உறுதி செய். இந்த முறை பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட கேட்க போற புதிர் ரொம்பவே கடினமா இருக்கணும். இதுக்கான பதில பண்டிதர் ராமகிருஷ்ணன் மட்டும் இல்ல, அவன் கூட பழைய மகாராஜா இருந்தாலும் அவனுக்கே தெரியாததா இருக்கணும். இந்த முறை எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணனோட தோல்வியும் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட அரசாட்சியும் ரெண்டுமே கிடைச்சாகணும். போ. இளவரசி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? நீங்க இப்ப என்ன பண்றீங்க? இது என் வாழ்க்கையோட மிகச்சிறந்த ஒரு ஓவியம்.
அப்படியா? நீங்க பண்ணா அது சரியாதான் இருக்கும். ஆனா ஏன் என் கண்ணுக்கு எதுவும் தெரியல? இதயத்தோட வண்ணங்களோட மனசோட எண்ணங்களை கலந்து உருவாக்குற ஓவியம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. இதோ இப்ப காட்டுறேன். அருமை, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அழகான படத்தை வரைஞ்சிருக்கீங்க இளவரசி. ஆனா இதயத்தின் வண்ணங்களாலையும் மனசோட எண்ணங்களாலையும் இத வரைஞ்சிருக்கேன்னு என்கிட்ட சொன்னீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன இளவரசி? அது எனக்கு தெரியாது. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் என் மனசுக்குள்ளேயும் என் எண்ணத்துக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டாரு. என்னோட எல்லா எண்ணத்திலையும் ஒவ்வொரு சிந்தனையிலையும் முழுசா நிறைஞ்சிருக்காரு. அவரோட புத்திசாலித்தனம், அவரோட திறமை, அவரோட அற்புதமான அறிவு, இதை தவிர எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. உங்களோட மனநிலை எனக்கு புரியுது இளவரசி. ஆனா அவரோட மனசுல உங்களை பத்தி இந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லனா அப்போ ஒருத்தர் மனசுல எப்ப வேணாலும் நம்மளால இடம் பிடிக்க முடியும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அரசவையில நடக்க போற சம்பவத்துக்கு அப்புறமா பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன பத்தி மட்டும்தான் யோசிப்பாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.